ஹாய்ங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜர்னி டே 8. இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே வெயிட் பார்த்தேங்க 67.45 இருக்குது. அதுக்கப்புறமா ஜீரா வாட்டர் சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வாட்டர் வச்சேன். ஜீரா வாட்டர் வச்சு நல்லா அதை வார்மாக ஆடுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வார்மாக குடிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பச்சை கடலை அதாவது விற்றுட்ருந்தாங்க. சந்தைக்கு போன நேற்று அது விளாக் பண்ணலான்னு பார்த்தா முடியல. பச்சை கடலை விற்றுட்ருந்தாங்க. சரி அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கடலை வாங்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ரெண்டு டைம் அலசிட்டு கொஞ்சம் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் வச்சேன். அதனால் அது கொஞ்சமாக அது உப்பு போட்டு எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகட்டும்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெந்துருச்சு. அதுக்கு ஒரு பக்கம் அதை தோலெல்லாம் உரித்து ஒரு பவுலில் பாட ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அது தானே சாப்பிட்றேன். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடலையை ஃபுல்லாக உரித்து முடிச்சுட்டு அது கூட ஒரு கொய்யா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஒரு கொய்யா வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி காலையில். மதியம் லஞ்சுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் அதுக்கு பச்சை தண்ணி கொட்டையும் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து. அதுவும் கத்திரிக்காயும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் வச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு அதனால் கத்திரிக்காயெலாம் நான் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு திரும்பவும் அதை கட் பண்ணி தண்ணியில் வேணால் கருப்பாயிடும்ல அதனால் தண்ணியில் போட ஆரம்பித்தேன். தண்ணியில் போட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் இல்லைங்க காலி. அதனால தான் பெரிய வெங்காயமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ அரைச்சி விட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். அதனால தான் நீட்டாக அப்படியே பெருசாக அப்படியே கட் பண்ணுறேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அது வறுபடுற வரைக்கும் விட்டுறணும். இதுக்கு இடையிலையே அந்த பச்சை தண்ணி சொன்னேன்ல அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் புளி கொஞ்சம் போட்டு அது அரைச்சிட்டு வர எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய்க்கு குழம்பு வைக்க எண்ணெய் கடுகு போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே கொட்டையும் போட்டுடலாம். கொட்டை சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா அது காஞ்ச தண்ணி கொட்டில் பச்சை தண்ணி கொட்டில் அதனால வெந்துடும். அதுக்கப்புறமா அந்த மசாலாவை இதில் ஊற்றிட்டு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் விட்டுறணும். கருவாடு ஒரு சில பேர் வறுத்து போடுவாங்க. நான் வறுத்து போட்டால் எனக்கு பிடிக்காது. வீடெலாம் அதே ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நான் அது நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியில் எடுத்து போட்டு அலசினா சுடு தண்ணியில் அலசினா மண் எல்லாமே வந்துடும் க்ளீனாக. அலசிட்டு இன்னொரு தடவை அதை பச்சை தண்ணியில் எடுத்து போட்டு அலசிட்டு நம்ம குழம்புல போட்டுக்கலாம். அதில் மண் எதுவும் இல்லை மோஸ்ட்லி. ஏன்னா நான் வாங்கினது குட்டி கருவாடு தான். அதனால் எதுவும் இல்லை. குழம்பும் ஒரு சைடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்ததில் அந்த கருவாடு ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதுங்க. கருவாடு நல்லா வெந்துடும். ஏன்னா அது குட்டி கருவாடு தானே. அதுக்கப்புறமா முடிஞ்சது. அது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு ரைஸு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் மேங்கோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் நல்லா மதியம் ஹெவியாக லஞ்ச் இருந்துச்சு. அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்டும் வெஜிடபிளும் கலந்து ஒரு கொய்யா, ஒரு பேரிக்காய், ஒரு வெள்ளரிக்காய் இது 3 தான் எடுத்துக்கிட்டேன். அது பேரிக்காய் ஆசையாக வாங்கிட்டு வந்தால் மேலே ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு மாதிரி இருக்குது. இந்த ரெண்டும் கட் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதாங்க நைட் டின்னர். கொஞ்சம் ஸ்லோவாக தான் எனக்கே வெயிட் லாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 5 days நல்லா ஸ்பீடாக வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
இப்போ வர வர எனக்கே ஸ்லோவாக தான் ஆகுது. பார்க்கலாம் 60 டேஸ். ஏன்னா உடனே குறைக்கிறதும் அது நம்ம உடம்புக்கு ஹெல்த் இல்லை. போக போக கண்டிப்பாக குறையும். ஒரு 3 மந்த்தாச்சும் ஆகும் வெயிட் குறைய. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டின்னர் முடிஞ்சது. அப்புறம் வார்ம் வாட்டர் குடிச்சு இந்த டே ஓவருங்க.